டீ வித் த டெட் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் ஒன்று ராகுல் காந்தி போடுறாரு. அதில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நான் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கேன், ஒரு ஒரு 10-15 பேர் நிற்கிறாரு, இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய இதெல்லாம் எடுத்துட்டாங்க, டேட்டா எடுத்துட்டாங்க, வாக்கே கிடையாது, ஆனால் உயிரோடு இருக்காங்க, நான் சந்திச்சேன் அப்படின்னு போடுறாரு. இது வந்து அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அதிர்வலை நாடு முழுக்க ஏற்படுத்தும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் ஆல்ரெடி அவேராக இருக்கவங்க மத்தியிலே சுற்றிட்டு இருக்கே சார். இல்லை, அதான் சொல்கிறேன்னே, இறந்தவர்களோட டீ குடிக்கிறேன்னு ஒரு ஃபோட்டோ போடுறாரு. வாக்காளர் பட்டியலில் அவர் இறந்து போனவர்கள் நீக்கப்பட்டவர்களோட டீ குடிக்கிறேன்னு போட்டிருக்காரு. இதை காட்டில் யோகேந்திர யாதவ்னு ஒரு சமூக செயற்பாட்டாளர், சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் சேதசிஸ்ட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இறந்து போகிறன்னு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட 2 பேரை சுப்ரீம் கோர்ட்டு குறிப்பிட்டார். யோகேந்திர யாதவ் என்னன்னா, அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவங்கன்னு சொன்ன 2 பேரை நேரடியாக உச்சநீதிமன்றத்தை கூட்டு போய் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தார். ஓகே, ஆனரபிள் ஜட்ஜஸ் சார், இங்கே பாருங்கள், நீக்கப்பட்டவங்க 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். அவங்க வாக்கும் செலுத்தல இந்த வாட்டி. அவங்க தான் நீக்கிட்டாங்க, செத்து போயிட்டான்னு போட்டிருக்காங்க. இல்லை, வாக்காளர் இது ஓட்டர் ஐடியில் வந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து செத்து போயிட்டாங்கன்னு நீக்கிட்டாங்க அவங்கள. அவங்க 2 பேரை கூட்டு போயிட்டாங்க. ராகுல் காந்தி டீ குடிக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஜனநாயகத்தை கேலி குக்குத்தாக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க.